டிஎஸ்பி வந்து விஜய் கிட்ட சொன்னா போதுமா? அறியாமை கூட கிடையாது. கொழுப்புல பேசுற பேச்சு இது. டிஎஸ்பின்றது ஐபிஎஸ் அதிகாரி. ஒண்ணு கன்ஃபர்ட் ஐபிஎஸ்ஸா இருக்கும், இல்ல டைரக்ட் ஐபிஎஸ்ஸா இருக்கும். டிஎஸ்பிக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு எஸ்பி தான் ஹெட். அந்த எஸ்பி வந்து கலெக்டர் கிட்ட பேசுவார். கலெக்டர் ஓவரால் ஹெட். அதுக்கப்புறமா அந்த எஸ்பி, எஸ்பிக்கு கீழ காவல்துறைன்னு வந்தா எஸ்பி தான். எஸ்பி, டிஎஸ்பி அதுக்கப்புறமா வந்து அந்த ஏசி ரேங்க்ல வருவாங்க. மாநகர துணை ஆணையாளர்கள். அதுக்கு கீழ இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் கிட்ட சப் இன்ஸ்பெக்டர், அது ஸ்பெஷல் எஸ்ஐ இருக்கும், சாதா சப் இன்ஸ்பெக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஏட்டையா, கிரேட் 1 கான்ஸ்டபிள், கிரேட் 2, அப்புறம் கான்ஸ்டபிள் அப்படி போகும். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதில் நம்பர் 2 ஒரு மாவட்டத்தில் பேசினாவே எனக்கு பத்தாது. ஹோம் செக்ரட்டரி பேசினா கைது செய்யாமல் வெளில வச்சதுனால தான் இதெல்லாம் வருது. கைது செஞ்சு அவங்களுக்கு இந்நேரம் வந்து காவல்துறையில் போயிட்டு ஜெயிலெலாம் பார்த்துருந்தாங்கன்னா புரோட்டோகால் தெரிஞ்சுட்டு இருக்கும். யார் எஸ்பி, யார் ஐஜி, ஜெயிலர்னா என்ன, வார்டன்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டா தெரியாதனால தான் இந்த மாதிரிலாம் பேச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அதெல்லாம் வந்து காவல்துறை வந்து இந்த நேரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி காவல்துறை வந்து இதுவரையிலும் மெத்தனமாக இருக்குது. சட்டம் வந்து போதிய அளவுக்கு தன் கடமையை செய்யலை அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நான் உடச்சே பேசுகிறேனுங்க. திமுக வந்து பயப்படுதுங்க விஜய் தொடர்றதுக்கு. திமுக ஆட்சியாளர்கள் வந்து விஜய் தொடர்றதுக்கு பயப்படுறாங்க. என்ன காரணம் ஏது காரணம் எனக்கு தெரியாது. இல்ல ராகுல் காந்தியே பேசுறாரு, அமித்ஷா எந்த காந்தி தான் பேசட்டும். என்னை விட ராகுல் காந்தி மனித நேயர் நான் சொல்லியிருக்கேன்னா, ராகுல் காந்தி இதுல வந்து மேபி துக்கம் விசாரிக்கிறது கூட பேசியிருப்பாரு. 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க. வேற யாருன்னா ஒருத்தர் இது மாதிரி பண்ணியிருந்தா இப்படிதான் இருக்குமா? புஷி ஆனந்த் எங்க போனாரு தெரியல. கடல்ல போனாருன்றாங்க, கப்பல்ல போனாருன்றாங்க. மீம்ஸ் ட்ரால் தான் வருது. முக்காடு போட்டுன்னு சுத்துற மாதிரி இவர் தான் புஷி ஆனந்த் பாத்தீங்களா அப்படின்னு மறு வச்ச மாதிரி சுத்தி. இதெல்லாம் அவலமா இருக்கல. இதெல்லாம் தான் என் வயிற்றுச்சலை ஏற்றி பீகாரில் வந்து தேர்தல் நல்லபடியாக நடக்கின்ற அளவுக்கு என்னை பேச வச்சிருக்கு. நான் என்னைக்குன்னா ஒரு நாள் எங்கன்னா பீகாரை விட நம்ம தமிழ்நாடை வந்து குறைச்சி மதிப்பீட்டோ இல்லை பேசியிருப்போனா? புள்ளி விவரம், வாதத்துக்கு வாதம், அரசியலுக்கு அரசியல், அணுகுமுறை, வேலை தேடி இங்கே வந்து வாழ்வாதாரம் கொடுக்குற தாய் தமிழ்நாடு தான் நம்மளது தமிழ்நாடு. வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாடு. அப்படி இருக்கிற ஒரு மாநிலத்தில் இன்னைக்கு என் வாயில வர வச்சிட்டாங்கல்ல. நம்மளை விட அவங்க கூட்ட நெரிசலில் பத்திரமா இருக்காங்கன்னு. இப்போ இது என்ன விதமான கலாச்சாரத்தை நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க? இதில் வந்து டிஎஸ்பி சொல்லலை, ஹோம் செக்ரட்டரி சொல்லியிருக்கேன். அதுதான் கைது செய்யாததுனாலையும் இவங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கனால இந்த மாதிரி பேச்சு வரும். நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் கூட்டம் செய்யறதுன்னு தெரியல, முதலமைச்சர் சும்மா தானே இருந்தார், அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இப்படி வரும் அடுத்த வார்த்தை. ஏன் அவர் சொல்ல, அவருக்கு அக்கறை இல்லையா? ஏங்க நீங்கள் பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏட்டிக்கு போட்டி என்ன வேணா பேசலாம். இந்த கோழி திருட்டு கேஸ் மாதிரி தான். என்ன பார்க்கல ஏது பார்க்கல இப்படி ஒரு ஒரு நையாண்டி பண்ணி வார்த்தை விளையாட்டுகளை வைத்து அதை வந்து ஒரு சில குரூப் மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி நீங்கள் வந்து சைக்கோ மாதிரி ஏதோ பேசினதையே பேசி மிரட்டினதையே மிரட்டி